மார்க் 10:46 ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. பர்திமேயு என்னும் குருடன் இயேசு அந்த வழியே வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிறான், எனக்கு இறங்கும். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு அவனை அருகில் வர செய்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறான். நீ போகலாம் என்று சொல்லி அவனுக்கு பார்வையடைய செய்து அனுப்பின தெய்வம் இன்று நம்முடைய வந்திருக்கிறார். அவரை கூப்பிடலாமா? உங்களுடைய தேவைகளுக்காய், உங்களுடைய நோக்கத்திற்காய் அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. எந்த உடலில், எந்த உள்ளத்தில், எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. எந்த உடலில், எந்த உள்ளத்தில், எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. ஏழும் வீலும் நரம்பிலும் ஏராளம் நோய்கள் எழ முடியாமல் முடமாக்குதே. எழும் வீலும் நரம்பிலும் ஏராளம் நோய்கள் எழ முடியாமல் முடமாக்குதே. சதையிலும் தோலிலும் உருவான நோய்கள் வேதனை வழி தந்து உனை வாட்டுதா. சதையிலும் தோலிலும் உருவான நோய்கள் வேதனை வழி தந்து உனை வாட்டுதா. சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே என் இயேசுவே, என்னை சுகமாக்குமே. அந்த பர்திமேயை கூப்பிட்டது போல நாமும் கூப்பிடலாமா? சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே என் இயேசுவே, என்னை சுகமாக்குமே. உம் வார்த்தையால் சுகமாக்குமே, உம் காயத்தால் சுகமாக்குமே. உம் வார்த்தையால் சுகமாக்குமே, உம் காயத்தால் சுகமாக்குமே. சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உடலில் காணப்படுகிற வேதனைகள் அப்பா, காயங்களை அறிந்திருக்கிறாவே, பலவீனங்களை அறிந்திருக்கிறாவே. அவர்கள் கூப்பிடும் பொழுது இப்பொழுதே அந்த பலவீனங்களை தொட்டு சுகமாக்க வேண்டுமா விண்ணப்பிக்கிறோம் பிதாவே. சுகமாக்கும் வல்லமை சமீபத்திற்கு மாற்றப்பட தூரத்திற்கு தேவன் என்று சொன்ன தேவன் தாவே பிதாவே. அந்த சுகமாக்கும் வல்லமை அவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த வேலையில கெஞ்சுகிறோம் பிதாவே. அப்பா, மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு வந்தார்கள். அப்பா, எல்லாரையும் தொட்டு ஒரு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. மனதிலும் நினைவிலும் உண்டான காயங்கள் சுமையாகி என் வாழ்வை தடையாக்குதே. மனதிலும் நினைவிலும் உண்டான காயங்கள் சுமையாகி என் வாழ்வை தடையாக்குதே. உணர்விலும் உறவிலும் ஏற்பட்ட துயரங்கள் உள்ளத்தை உடைத்து சிறையாக்குதே. உணர்விலும் உறவிலும் ஏற்பட்ட
என் இயேசுவே என்னை சுகமாக்குமே, சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே. என் இயேசுவே என்னை சுகமாக்குமே, இரத்தத்தால் சுகமாக்குமே, சித்தத்தால் சுகமாக்குமே. உமக்கு சித்தமானவர்களை சுத்தமாக்குமே என்று சொல்லி அந்த குஷ்டரோகிகள் கேட்டார்கள். எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அவர்களுக்கு சுகம் கொடுத்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறாரே. இரத்தத்தால் சுகமாக்குமே, சித்தத்தால் சுகமாக்குமே. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகமெனக்கு தாருமே என் இயேசையா. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகமெனக்கு தாருமே என் இயேசையா. எந்த உடலில், எந்த உள்ளத்தில், எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. எந்த உடலில், எந்த உள்ளத்தில், எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகமெனக்கு தாருமே என் இயேசையா.